சணல் சாக்கியும் மணலையும் வச்சு கோழி அடை வச்சிங்க அப்படின்னா எல்லா முட்டையும் வீணாகாம பொரிக்கும். எப்படின்னு தெரியுமா? சணல் சாக்குல சணல் நார்கள் இருக்கும். இந்த சணல் நார்கள் வெப்பத்தை வெளியேற விடாது. அதே நேரத்துல சீக்கிரமாவும் குளிர்ச்சி அடையாது. இதனால இரவு நேரத்துல கூட புதுசா கண்ணு போட்ட மாடுகளுக்கு அந்த கன்றுக்குட்டியை காப்பாத்துறதுக்கு உடல் சூடு கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த சணல் சாக்கை தான் கீழே போடுவாங்க. அதே மாதிரி மணலும் சீக்கிரமாவே சூடேறும். மதிய நேரத்துல மணலை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெப்பமா இருக்கும். இதுக்கு காரணம் மணல் சீக்கிரமாவே சூறையிடும். அதனாலதான் அடை வைக்கிறதுக்கு சணல் சாக்கையும் மணலையும் பயன்படுத்துறோம். ரொம்ப வாரங்கள் பழைய முட்டையை வைக்காம புதிய முட்டைகளை வச்சீங்கன்னா எல்லா முட்டையும் சீக்கிரம் பொரிச்சிரும். எப்படி அடை வைக்கணும் அப்படின்னா, சணல் சாக்கை எடுத்து அதுக்குள்ள மணலை கொட்டிடணும். அதை அப்படியே மடிச்சு கூடையில அழகா வச்சீங்க அப்படின்னா மணல் ஓரத்துல எல்லாத்துலயும் தள்ளி விட்டுறணும். நடுவுல குழி மாதிரி இருக்கணும். அப்பதான் முட்டைகள் ஒரே இடத்துல இருக்கும். எல்லா முட்டைகளுக்கும் வெப்பம் சரியா கிடைக்கும். ஒரு கோழி எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து 12ல இருந்து 15 முட்டை வரைக்கும் விடலாம். பெரிய கோழியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முட்டைகளை சேர்த்து வைக்கலாம். இந்த சணல் சாகுகளை நடுவுல குழி மாதிரி இல்லாம வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய முட்டைகளையும் சேர்த்து வைக்கும்போது அங்கங்க முட்டைகள் கிடக்கிறதுனால ரெக்கைக்குள்ள அடக்காம அந்த முட்டைகளுக்கு தேவையான வெப்பம் கிடைக்காம அந்த முட்டைகள் வீணா போயிடும். அதனாலதான் சணல் சாக்கையும் இந்த மணலையும் கரெக்டா வச்சீங்க அப்படின்னா எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் பிரிச்சிரும். இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தடவை ஒரு கோழிக்கு 16 முட்டைகள் வச்சோம். அது 16மே பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு 3 கோழிகள்ல ஒரே நேரத்துல வச்சோம். அந்த 3 கோழிகள்லுமே ஒரு சில முட்டைகளை தவிர மற்ற எல்லா முட்டைகளுமே பறிச்சிருச்சு. 3வது முறையா திரும்பவும் 16 முட்டைகளை வைக்கும்போது அதுல 15 கோழி குஞ்சுகள் பறிச்சிருக்கு. மீதி இருக்கிற அந்த ஒரு முட்டையும் அதுக்குள்ள கோழி குஞ்சு உருவாகி சரியான அளவு வளர்ச்சி அடையாம இறந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா கோழி குஞ்சுகளும் பறிக்கணும் அப்படின்னா சணல் சாக்கையும் மணலையும் பயன்படுத்தி வச்சீங்க அப்படின்னா எல்லாமே பொரிக்கும்.